தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். மிக முக்கியமா இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ல நீட் எக்ஸாம் எழுத போற மாணவர்கள். ஸோ நாம ஒரு போலிங் மாரி வச்சிருந்தோம். கிட்டத்தட்ட நெறைய மாணவர்கள் அதுல ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. நீட் எக்ஸாம் இந்த வருடம் எழுத போற மாணவர்கள் நெறைய பேர் அதுல பார்ட்டிசிபேட்டும் பண்ணியிருந்த மாரி இருந்தது. பட் அதிலேயே பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அத பத்தி தான் நம்ம சொல்லப் போறோம். 2026ல நீட் எக்ஸாம் எப்படி இருக்கும்? அப்படின்றது. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்றது லாஸ்ட் இயர் அதாவது இந்த வருடம் 2025 கம்பேர் பண்ணும்பொழுது எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நமக்கு நீட் எக்ஸாம் அப்பியர் ஆற நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ட பொறுத்து இது எல்லாமே மாறுபடும். சரிங்களா? 2வது கொஸ்டின் பேப்பருடைய அதாவது டஃப்ன்றதுல கொஸ்டின் பேப்பரோட பேட்டர்ன் எப்படி இருக்கு? அதனுடைய ஆ ஈஸியா இருக்கா? கஷ்டமா இருக்கா? அப்படின்றது இத பொறுத்துமே அந்த கட் ஆஃப் ஆனது வேரி ஆகும். ஸோ இதுல முக்கியமா அப்படி பார்க்கும்பொழுது, இப்பவே நம்மளால அடுத்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா பொதுவா சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் நம்பர் ஆஃப் அந்த கட் ஆஃப் அப்படின்றது சில வருடங்கள் ஏறுது, சில வருடங்கள் இறங்குது. இந்த வருடம் கட் ஆஃப் ஓரளவு குறைஞ்சு வந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருந்தது. இருக்கத்துல ரொம்ப ரொம்ப அதிகமா வந்தது போன வருஷம். இந்த வருஷம் அத கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே குறைஞ்சு வந்திருக்கு. பட் ஆனா அடுத்த வருடம் எப்படி இருக்கும்? இந்த அதிகமாகுறது, அப்புறம் குறையிறது, அப்புறம் அதிகமாகுறது அதே மாரி வருமா? அப்படின்னா, நம்ம அப்படி சொல்ல முடியாது. போன வருஷம் நெறைய இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு. இந்த மாரி நெறைய இஷ்யூ வந்தது. அந்த கொஸ்டின் பேப்பர் ரிசல்ட்ல நெறைய தொந்தரவுகள் இருந்தது. இந்த மாரி விஷயங்களால அ யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கட் ஆஃப் ஆனது ரொம்ப உயர்ந்திருந்தது. ஆனா இந்த வருடம் ரொம்பவே குறைவா வந்திருக்கு. ஸோ ரொம்பவே குறைவா வந்திருக்கு. ஆனா இதே வருடம் இது அப்படியே மெயின்டெயின் ஆகறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கே தவிர, இது எக்ஸாக்ட்டா நடக்குமா? அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ இது ஒண்ணு. சரி. அப்படி எப்படி இருந்தாலுமே, ஒரு கவர்ன்மென்ட் காலேஜ்ல நான் சீட் எடுக்கணும்னு நெனைக்கிறேன். இப்ப தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, ஒரு 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு. இது இல்லாம ஒரு செமி கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜஸ் அப்படின்னு ஒண்ணு கே.கே. நகர் சென்னையில இருக்கிறது. அப்ப 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல இருக்கு. புதுச்சேரியில அரசு மருத்துவக் கல்லூரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மட்டும் தான் இருக்கு. தமிழ்நாட்டுல பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் பார்த்தா ஒரு 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்லயுமே 100 சீட்டு, 150 சீட்டு, 200 சீட் அப்படின்னு இருக்கும். அரசு மருத்துவக் கல்லூரியிலுமே 100 சீட்டு, 150 சீட்டு, 200 சீட்டு அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப ஓவராலா நம்ம ஒரு அப்ராக்ஸிமேட்டா சொல்லணும்னா கூட அ கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜ்ல ஒரு 5000 சீட்டுக்கு மேல இருக்கு. இது இல்லாம பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, பிரைவேட் யூனிவர்சிட்டீஸ் இருக்கு, டீம்டு யூனிவர்சிட்டீஸ் இருக்கு. இது இவ்ளோ அ நமக்கு நம்பர் ஆஃப் சீட் ஒவ்வொரு வருடமும் இருக்கு. சரி. இப்போ ஆ அடுத்த வருடம் எப்படி இருக்குன்றதுக்கு மோரோவர் இதே ட்ரெண்ட் இருந்தால் அது இதே மாரி மெயின்டெயின் ஆகும். நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட் ரொம்ப குறைஞ்சாங்க அப்பியர் ஆகுற ஸ்டூடண்ட்னா கட் ஆஃப்ல ஸ்லைட்டா அந்த வேறுபாடானது இருக்கும். கொஞ்சம் குறைந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இல்ல நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட் ரொம்பவே அதிகமாயிட்டாங்க. இல்ல நம்பர் ஆஃப் சீட் அதிகமாகுதுனாலும் குறையும். நம்பர் ஆஃப் சீட் அதிகமாயிடுச்சு. இந்த வருடத்துல இருக்கிறத விட இப்ப 2026ல நம்பர் ஆஃப் சீட் அதிகமாச்சுன்னா, கட் ஆஃப் அந்த இடத்துலயுமே குறைவதற்கான வாய்ப்புகள் வரும். ஸோ இது எல்லாமே ஃபேக்டர் டிபெண்டிங் அப்பான் த நம்பர் ஆஃப் சீட் அந்த கொஸ்டின் பேப்பர் அந்த பேப்பரோட பேட்டர்ன் இது எல்லாமே பொறுத்து மாறுபடும். சரி இதெல்லாம் அப்புறம். ஆனா, ஒரு தோராயமா ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில நம்ம ஒரு சீட் எடுக்கணும் அப்டின்னா, நமக்கு மதிப்பெண் எவ்வளோ தேவைப்படும்? ஸோ அடுத்த வருடம் எழுதப் போற மாணவர்கள் ரொம்ப கவனமா நீங்க பாருங்க. இப்ப நான் சொல்லப் போறதே 3 ரவுண்ட். அதாவது 2025 இந்த வருடம் நடந்து முடிஞ்ச 3 ரவுண்டுடைய மார்க் என்ன அப்டின்னு தெரிஞ்சதுனாவே, ஓரளவு உங்களால ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு உங்களால வர முடியும். ஏன் நான் 3 ரவுண்ட சொல்றேன் அப்டின்னா, இருக்கத்துல கடைசியா நடக்கிறது அதுதான். அப்ப கடைசியா வர மார்க்ன்றது இதுதான் அப்டின்றதுனால, நீங்க இத தான் இதற்கு மேல தான் உங்களோட மதிப்பெண் இருக்கணும் அப்டின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இப்ப சொல்லப்போற மதிப்பெண்ணுக்கு மேல நீங்க இருந்தீங்கன்னா, கன்ஃபார்மா கவர்ன்மென்ட் காலேஜ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஆனா 4த் ரவுண்ட் ஒண்ணு இருக்கே சார், அத ஏன் நீங்க சொல்லலன்னா, 4த் ரவுண்ட்ல நீங்க கவர்ன்மென்ட் சீட்டே கிடையாதுங்க. 2 சீட்டு தான் கே.கே. நகர்ல மட்டும் தான் இருக்கு. 2025ல. ஸோ அதெல்லாம் கவுன்சிலிங் முடியலன்னு ரிசல்ட் வரல. ஆனா இப்போதைக்கு 3 ரவுண்ட் தான் ஃபைனலா எடுத்துப்போம். இந்த 3 ரவுண்ட் தான் கட் ஆஃப் என்னன்னு தெரிஞ்சுனா, இது இது பேஸா வச்சுட்டு இதற்கு மேல நீங்க இருக்கிற மாரி பார்த்துக்கணும் கட் ஆஃப் ஆனது. சரிங்களா? அப்போ இப்போ இப்ப கவர்ன்மென்ட் காலேஜ்ல ஆ 3 ரவுண்ட்ல ஓசி கேட்டகரியா இருக்கிற பட்சத்துல ஒரு 533 எடுத்திருக்காங்க. நான் சொல்றது 2025ல முடிஞ்ச கட் ஆஃப். ரைட்டுங்களா? பிசி கேட்டகரிக்கு 506 முடிஞ்சிருக்கு. 506ல முடிஞ்சிருக்கு. பிசிஎம் 502ல முடிஞ்சிருக்கு. எம்பிசி கேட்டகரி 494ல முடிஞ்சிருக்கு.
இப்போ சீட் எடுக்கணும் அப்டின்னா, அப்ப நீங்க 494 தான் கட் ஆஃபா இருக்கு. அதுதான் குளோசிங் மார்க்கா இருக்கு. அப்ப இதற்கு மேல நீங்க இருக்கணும். 495ஆ இருக்கலாம். 490 சாரி ஆமா. இதற்கு மேல நீங்க இருந்துட்டீங்க அப்டின்னா, ஒரு 500 எடுத்துட்டீங்க, 530 எடுத்துட்டீங்க, அந்த மாரிலாம் போறீங்க அப்டின்னா, அதிகமாக உங்களுக்கு வந்து ஈஸியா சீட் ஆனது கிடைக்கும். இப்ப சொல்லப்போற மார்க்க விட நீங்க குறைவா இருக்கக்கூடாது. அத மட்டும் நீங்க பார்த்துக்கணும். எஸ்சி கேட்டகரில 434 வந்து குளோஸ் ஆயிருக்கு. அதுதான் கடைசியா மார்க் குளோஸ் ஆன மார்க். அது கீழ குறையல மார்க். அப்ப 434ன்னு சொன்னா 433, 432ல இந்த கேட்டகரிக்கு குறையல. ரைட்டுங்களா? எஸ்சி-ஏல வந்து 396ல குளோஸ் ஆயிருக்குது. ரவுண்ட் 2லயுமே அதான் இருந்தது. ரவுண்ட் 3லயுமே அதான் வந்திருக்கு. எஸ்டி கேட்டகரிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, 397ல குளோசிங் மார்க்கா இருக்கு. கட் ஆஃப். ஆ ரவுண்ட் 2லயுமே அதான் இருந்தது. ரவுண்ட் 3லயுமே அதான் இருக்கு. அப்போ ஆ ரவுண்ட் 3ல இப்ப நான் சொல்றது இந்த கேட்டகரி நீங்க ஷார்ப்பா இந்த பார்டர்ல நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க ரவுண்ட் 3ல உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா? இந்த மார்க்ல இருந்து 2 மார்க் பிளஸ்ல, 2 மார்க் மைனஸ்ல இப்படி இருந்தீங்கன்னா, நீங்க சான்ஸ் டூ கெட் ஒன்லி ஃபார் ரவுண்ட் 3. ஆனா ரவுண்ட் 1லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க் இங்கேயே இருக்கு. ரவுண்ட் 2ல அத விட கொஞ்சம் குறைஞ்சு வந்தது. இப்ப ரவுண்ட் 3ல இன்னுமே குறைஞ்சு வந்திருக்கு. அப்ப அதனால தான் இத வந்து கட் ஆஃபா நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்படி பார்க்கும்பொழுது, அடுத்த வருடம் எக்ஸாம் எழுதப் போற மாணவர்கள் உங்க மைண்ட்ல வச்சுக்கிறது, உங்க கேட்டகரி நான் சொல்லியிருக்கேன். எந்த கேட்டகரியில இருக்கிறீங்கன்னு பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசிஎம்மா இருக்கிறீங்கன்னா, 502 நான் 3 ரவுண்டோட கட் ஆஃப்ன்னு சொன்னேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த 502 பேஸா வச்சுக்கணும். உங்க மார்க் இத விட அதிகமா இருக்கணும். 503, 504, 505, 520, 519, 540 இந்த மாரி தான் உங்க மார்க் இருக்கணும். அது மார்க்ன்றது பிசிஎம் அப்படின்னு கிடையாது. நீங்க எம்பிசியா இருந்தாலும், எஸ்சி, எஸ்டி, எஸ்டி எதுவா இருந்தாலுமே, இப்ப நான் சொன்ன மதிப்பெண்ல இருந்து கூடுதலா இருக்கிற மாரி பார்த்துட்டீங்கன்னா, சேஃபா இருக்கும் உங்களுக்கு கவர்ன்மென்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு. சரிங்களா? ஸோ நெறைய பேர் எதிர்பார்க்கிறது இது ஒண்ணு தான். ஆனா கவர்ன்மென்ட் காலேஜ் ஏன் கேட்கறாங்கன்னா, ஒரு 18,000 வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டினா போதும். அப்படின்ற சூழ்நிலை இருக்கு. ஆனா பிரைவேட் காலேஜ்ல ரூ. 4,50,000 டியூஷன் ஃபீஸ் மட்டுமே. ஓவராலா கணக்கு பண்ணீங்கன்னா, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரூ. 8,00,000 ரூ. 10,00,000 வந்துருது. பிரைவேட் காலேஜ்ல. அப்ப அத நீங்க ரூ. 10,00,000 போட்டு ஒரு வருஷத்துக்கு கட்டி, காலேஜ் முடிச்சுட்டு வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 50,00,000 மேல ஆவுது. அப்படின்னா, இது நமக்கு சாத்தியப்படுமா? அப்போ இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க மதிப்பெண் அதிகமா இருக்கணும். மதிப்பெண் அதிகமா இருந்தா, செலவு குறைவா இருக்கும். மதிப்பெண் குறைவா இருந்தா, செலவு அதிகமா இருக்கும். ரைட்டுங்களா? இத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்த வருடம் எழுதப் போற மாணவர்கள் எந்த மாரி காலேஜ் நீங்க விரும்புறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதற்கு தகுந்த மாரி அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலா நான் குடுக்குறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. தவறாம இந்த வீடியோவ உங்க ஃபிரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.